தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு ஒரு முதன்மையான செய்தியை, குறிப்பாக அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த செய்தியை நம்முடைய எரிதனல் வலையொலி வாயிலாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன செய்தி என்று சொன்னால், கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்களிலே நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர், அன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் கரூரிலே மக்களை சந்தித்து பேசுவதற்காக சென்றார். அதற்கு முன்பு பல ஊர்களுக்கு போயிருக்கிறார். விக்கிரவாண்டியிலே மாநாடே நடத்த இருக்கிறார். எல்லா ஊர்லையும் அவருடைய சுவைஞர்கள் அன்றைக்கு கட்டுக்கடங்காத கூட்டங்களாக திரண்டு அவரை காண்பதும் அவருடைய பேச்சை கேட்பதும் தங்களுடைய சொந்த விருப்பமாக கொண்டு திரண்டார்கள். ஆனால் துயர்மிகு நிகழ்வாக கரூரிலே 41 பேர் உயிர் இழந்த கொடும் நிகழ்வு நிகழ்ந்தேறிய விட்டது. எவராலும் ஏற்றுக்கொள்ள தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வது. பிறகு அது தொடர்பான தமிழ்நாடு காவல்துறை வழக்கு, அப்புறம் ஒன்றிய அரசுடைய புலனாய்வுத்துறை வழக்கு, பல்வேறு நபர்கள் தனிப்பட்ட முறையிலே தொடுக்கப்பட்ட வழக்குகள் என்று அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட ஒன்றிய புலனாய்வுத்துறை விசாரணைக்காக 2 முறை டெல்லி சென்று வந்தார். மாண்புமிகு முதலமைச்சராகவும் 2 முறை டெல்லி சென்று வந்தார். அது ஒரு புறம் இருக்க, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றிய ஒரு மனித நேய நடவடிக்கையாக, மனித நேய சிந்தனையாக, அந்த 41 பேர் குடும்பத்திலே, கரூரிலே மாண்டு மடிந்தார்கள் அல்லவா, அந்த 41 பேர் குடும்பத்திலே தகுதி பெற்ற ஒருவருக்கு அரசு வேலை வழங்கலாம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முடிவு செய்து உரியவாறு அதற்குரிய அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு கலந்து பேசி முடிவெடுத்து கடந்த 10ஆம் தேதி கரூர் சென்று அதில் 31 குடும்பத்தினருக்கு மட்டுமே வேலை வாய்ப்புன்னு என்ன, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேலையா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வேறையா, அல்லது தலைமைச் செயலகத்திலே தனக்கு கீழே இருக்கக்கூடிய தனி செயலாளர்கள் போன்ற உயர்ந்த பதவிகளை இல்லை. வருவாய்த்துறையிலே, தொடக்க கல்வித்துறையிலே, ஊரக வளர்ச்சித்துறையிலே, காவல்துறையிலே அடிநிலை அரசு ஊழியர்களாக ஒரு 31 பேருக்கு அவர் அரசாணையை வழங்கினார். திராவிட முன்னேற்ற கழகம் வரிந்து கட்டி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறார். அதுதான் நமக்கு பெரிய வியப்பு. இவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியும் ஆஹா எப்படி கொடுக்கலாம். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கரூரிலே கூட்ட நெரிசலில் மாண்டு மடிந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்கியதை போல 1987ஆம் ஆண்டு 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திலே வன்னியர் சமூக கல்வி வேலை வாய்ப்புக்கான அந்த இட பங்கீட்டு உரிமைக்காக மாண்டு மடிந்த 21 குடும்பத்தினருக்கும் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நம்முடைய அன்புமணி ஐயா அவர்கள் அழகாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் தான் ஏமாந்து விட்டேன். ஏனென்று சொன்னால் 87க்கு பிறகு எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 50க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி 6 ஒன்றிய அமைச்சர்கள் டெல்லியிலே, முதல் மொழி தலித் தெளில்மலை, இரண்டாவது மதிப்பிற்குரிய அண்ணாச்சி பொன்னுசாமி,
மூணாவது டி.என். சண்முகம் என்கின்ற பெரியவர். அடுத்து நம்ம ஆட்சி மூர்த்தி, பிறகு இந்திய ஆட்சி பணியாற்றிய அரங்க வேலு, பிறகு 5 ஆண்டு காலம் வலிமை மிக்க அமைச்சராக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்தியா முழுவதும் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். உலகம் முழுவதும் அன்புமணி ஐயாவை பற்றிய செய்திகள் பறந்தது. அந்த நேரத்திலே நம்முடைய அன்புமணி ஐயா அவர்களும் அரங்க வேலு அவர்களும் ஆட்சி மூர்த்தி அவர்களும் சண்முகம் அவர்களும் அப்புறம் நம்முடைய அண்ணாச்சி பொன்னுசாமி, தலித் எழில்மலை, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த 21 பேருக்கு ஒன்றிய அரசிலே வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பார்கள் என்று நான் நம்பிவிட்டேன். கொடுத்திருப்பார்கள், அந்த குடும்பத்தினருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருப்பார்கள் என்று நம்பி ஏமாந்து போயிட்டு இன்னைக்கு தான் அன்புமணியா சொல்றாரு, விஜய் அவர்களே நீங்க கொடுங்க, எங்களுடைய சமூக நீதி போராட்டத்திலே உயிரிழந்த ஈக பெருமக்களுடைய குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் மனிதநேய அடிப்படையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் யார்? செந்தமிழர் சீமான் அவர்களை கேட்க விரும்புகிறோம். அன்புமணியை கூட நாகரிகமாக சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் செந்தமிழன் சீமானின் அனுமதியோட மதுரையிலே வழக்குரைஞர் தீரன் திருமுகன், மீனவர் பாசனின் ஒருங்கிணைப்பாளர், உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார். மனித நேயத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நாம் தமிழர் கட்சி விடை சொல்ல வேண்டும். யார் கரூர் மக்கள்? தெலுங்கர்களா, மலையாளிகளா, கன்னடர்களா, ஒரிசாவை சார்ந்தவர்களா அல்லது இந்தியர்களா? தமிழ் மக்கள் தானே, தமிழ்நாட்டு குடிமக்கள் தானே, தமிழர்கள் தானே. எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்பு அவர்கள் கிடைத்தால் அதில் என்ன பிழை இருக்க முடியும்? அதில் என்ன தவறு இருக்க முடியும்? சரியான கோணத்திலே தானே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மனித நேய உணர்வோடு சிந்தித்து இந்த முடிவை எடுத்து அதில் செயலாக்கம் செய்திருக்கிறார். போராட்ட களத்திலே நேற்று கூட பதிவு செய்த போராட்ட களத்திலே சுருண்டு விழுந்து மாண்டு மடிந்த தொண்டனுடைய வீட்டுக்கு சென்று துக்கத்தை விசாரிக்காத சீமான் தீரன் திருமுருகனுக்கு எப்படி அனுமதி கொடுத்தார்? அப்படியானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த பணி ஆணை வழங்கியது எதிர்த்து நிற்கிற இவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் மாற்று. என்ன மாற்று? வெங்காய மாற்று என்றுதான் கேட்க தோன்றுகிறது. நம்முடைய அன்புமணி ஐயா மொழியிலே நாமும் சொல்ல வேண்டுமானால், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி தலைமையிலே நெல்லையிலே 99ஆம் ஆண்டு நடந்த பேரணியிலே 17 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு வழங்கலாம் தானே? அன்புமணி ஐயா அவர்கள் 21 வீர தமிழர்களான வன்னியகுல அந்த ஈக பெருமக்களுக்கு நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் 17 தமிழர்களை காவு வாங்கிய தாம்பரபரணியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, ஐயா கலைஞர் ஆட்சியிலே ஒரு நினைவு தூண் எழுப்புவதற்கு நீங்கள் குரல் கொடுத்ததுண்டா? ஜோசப் விஜயனுடைய மனித நேயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். சரி, தாம்பரபரணி. அதே போல ஸ்டெர்லைட் நாசகார ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்திலே 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு கீழ்வன்மணி படுகொலை, இப்படி எத்தனையோ இழப்புகள். மொழிப்போர் 1965, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று அன்னை தமிழ் காக்க உயிர் கொடை கொடுத்தார்களே, அவர்களுடைய உயிர் கொடை விளைவாக ஆட்சி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்தினர் 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நஞ்சுண்டு, தடியடிபட்டு, குண்டடிபட்டு, தங்களுடைய தேக்கமர தேகங்களுக்கு தீ வைத்துக் கொண்டு மாண்டு மடிந்த ஈக பெருந்தமிழர்கள், மானத்தமிழர்கள், மொழிப்போர் ஈகியர். ஒரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த குடும்பத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததுண்டா? அவர்களுக்கும் கொடுக்கலாம் தானே. ஆக அண்மையில் நிகழ்ந்த, கரூரிலே நிகழ்ந்த
தன்னை பார்க்கவும் தன் பேச்சை கேட்க வந்த மக்கள் எதிர்பாரா விதமாக காவல்துறை கணிக்க முடியாமல் போனதால், உளவுத்துறை சரியான தகவலை கொடுக்க முடியாமல் போனதால், அல்லது வேறு வகையான ஏதாவது ஒரு கரவான திட்டங்களின் விளைவாக எப்படியோ ஒன்று அது புலனாய்வுத்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரிலே அது வரட்டும், தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு பார்ப்போம். ஆனாலும் மனித நேய அடிப்படையிலே இரக்க உணர்வு கொண்ட 41 குடும்பங்கள் நிர்கதியாக நிற்கிறார்களே நம்மளால் ஆன. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு 8 கோடி தமிழ் மக்களின் தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கிறது மாநில அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு, அமைச்சரவைக்கு. சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10 பேர் 20 பேருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்யலாம், இடம் கிடைக்காதவர்களுக்கு. மருத்துவக் கல்லூரியிலே பயில்கிறவர்களுக்கு 10 பேர் 20 பேருக்கு முதல்வர் பரிந்துரை செய்யலாம், அந்த பதவிக்கான அதிகாரம். அப்படி எத்தனையோ பரிந்துரைகளை மனிதநேய அடிப்படையிலே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு முதலமைச்சருக்கு கருணை சிந்தனையோடு, மனிதநேய உணர்வோடு அரசு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையை தட்டி பறிக்கிற வேலை, மாநில அரசின் உரிமையை தட்டி பறிக்கிற வேலை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் உரிமையை தட்டி பறிக்கிற வேலை, 8 கோடி தமிழ் மக்களின் தலைவனாக இன்றைக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய மனிதநேய உரிமையை தட்டி பறிக்கிற, கொட்டி கவிழ்க்கிற வேலையை சந்தமல சீமானவர்களே நீங்கள் செய்யலாமா? அடுக்குமா இது? தமிழர்கள் தானே, கரூர் மக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள் தானே. எந்த மக்களுக்காக நீங்க நாம் தமிழர் கட்சியை நடத்துறீங்க என்ற வினாக்களுக்கு சந்தமலன் சீமான் அவர்கள் விடை சொல்ல வேண்டும். ஜெயக்குமார் பேசலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே. RS பாரதி வழக்கு தொடுக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே. ஆனால் நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுக்கலாமா? இதை பேசுபொருள் ஆக்கலாமா? விவாதமாக்கலாமா? அப்புறம் கரூரில் போய் அந்த நிகழ்வு நடந்தவுடனே போய் பார்த்தது எதற்காக சீமான்? இன்றைய முதலமைச்சர் நன்றி உள்ள தமிழர், கூத்தாடி கூத்தாடி நான் விமர்சனம் செய்திருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வருவதை தொடக்கத்தில் நான் விரும்பல, மறுத்து பேசியிருக்கிறேன், எதிர்த்து பேசியிருக்கிறேன், கடுமையான திறனாய்வுகளை முன்வைத்திருக்கிறேன், மறுக்கவில்லை இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கும் பாராட்டினேன், இன்றைக்கும் பாராட்டுகிறேன். நாசகார ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் புரட்சியில், நாம் தமிழர் கட்சி தொடங்கி வைத்த மக்கள் புரட்சியில் 13 பேர் துப்பாக்கி சூட்டில் மாண்டு மடிந்தார்கள். இரவோடு இரவாக தன்னந்தனி மனிதராக கோடிக்கணக்கான சுவைஞர்களை கொண்ட அன்றைய நடிகர் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கழகத்தை தொடங்காமல் மனிதநேய உணர்வோடு நள்ளிரவு நேரத்திலே வந்து 2 சக்கர வாகனத்திலே தூத்துக்குடி மாநகர வீதிகளில் சென்று ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொன்னார், தன்னால் இயன்ற உதவிகள் செய்தார். அதே மனிதநேய உணர்வோடுதான் இன்றைக்கும் கரூர் செய்திருக்கிறார். இதில் என்ன வரலாற்று பிழை இருக்க முடியும்? எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் மனித நேய உணர்வை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். உணர்வுள்ள தமிழர்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள், மக்கள் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். அன்றைக்கு ஏதோ கவனம் இல்லாமல் போய்விட்டார், இன்றைக்கு மறக்காமல் அந்த தமிழ் குடும்பங்களை அரவணைக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் வாழ்த்தி மகிழ்கிறது. சீமான், இடையில் நீங்க என்ன செய்றீங்க? தீரன் திருமுருகன் உங்களை கேட்காம வளர்க்கப்பட்டாரா? அதே போலதான் அவரு மாடுகள்லாம் மலைக்கு போகக்கூடாது, காடுகளுக்கு போகக்கூடாது ஒரு வழக்கை போட்டு தீர்ப்பை பெற்றாரு. அதற்கு பிறகு உங்கள் கட்சியில் சேர்ந்தாரு. பிறகு நீங்க மாடுகளை மலைக்கு ஓட்டுற அந்த போராட்ட நாடகம் எல்லாம் நடந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பு உணர்வோடு முதலில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவரை அன்புமணி அவர்களுக்கு அன்பு உரிமை உணர்வோடு நீங்கள் திறனாய் வையுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் மிக சிறந்த பேச்சாளராக நம்முடைய உழவர் பருங்குடி மக்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார். மகிழ்வோடு வரவேற்றோம், பாராட்டுகிறோம், போற்றுகிறோம்.
இன்றைக்கும் அதுதான். ஆனால் கரூர் நிகழ்வை வைத்துக் கொண்டு 21 பேர் குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் என்றால் நீங்கள் கொடுக்கவில்லை, 6 அமைச்சர்கள் ஒன்றியத்தில் இருந்தும் என்கின்ற சிக்கல் எழும் என்பதை அருள் கூர்ந்து கவனமாக கையாள வேண்டும் என்று அன்புமணி ஐயா அவர்களை வேண்டிக் கொண்டு, செந்தமிழன் சீமான் அவர்களே, இனிமேல் தமிழக வெற்றி கழக அரசு மீது அதனுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 8 கோடி மக்களின் தலைவரான சட்டப்படியான தலைவரான ஜோசப் விஜய் மீது நீங்கள் அம்புகளை வீசினால் அந்த அம்புகளை எதிர்த்து எதிர்முனையிலிருந்து அம்புகளை விடக்கூடிய களமாக தமிழ் தேசிய களம் இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை நம்பி நிற்கிற சீமான் தான் கடைசி, அப்புறம் தமிழனே பறக்க மாட்டான். சீமான் தான் கடைசி நம்பிக்கையான், அப்புறம் நம்பிக்கையே வராதா? தமிழர்களை பறக்க மாட்டார்களா? தமிழர் மரபே சீமானோடு அழிந்து போகுமா? இப்படியெல்லாம் தற்கொலைத்தனமா பேசுகிற, எழுதுகிற, காணொளி போடுகிற நாம் தமிழரின் தற்குறிகளுக்கு சொல்லிக் கொள்கிறோம், மிக கவனமாக கையாளுங்கள், இல்லையே கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை மணி அடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.